பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய வருட 2025 வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த ஆண்டையும் நமக்கு ஆசீர்வாதமான அருமையான மகத்துவமுள்ள ஆண்டாய் தருவாராக. இந்த ஆண்டின் முதலாவது மறைவான மன்னா ரேமாவுக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். ஜெனிசிஸ் 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து வந்திருக்கிறார். எப்படி நோவாவை பழைய பூமியிலிருந்து, அழிக்கப்பட்ட பூமியிலிருந்து கர்த்தர் தம்முடைய பேழை என்கிற சபைக்குள் வைத்து இப்பொழுது நோவாவை ஒரு புதிய பூமிக்கு அழைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது பூமி எப்படி இருக்கிறது? காய்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு ஜலம் என்கிற பிரச்சனையோ போராட்டமோ நெருக்கமோ இல்லாத ஆண்டாக கர்த்தர் உங்களை தெளிவாக நடத்த விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நோவா செய்ததான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நோவா பூமி காய்ந்திருந்ததை அவன் முதலாவது பார்க்க வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்தான்? பேழையில் இருந்த மேல் தட்டை எடுத்து பார்த்தான். நாமும் இந்த புதிய ஆண்டிலே, இந்த நாளிலே மேல்தட்டை எடுத்து பார்ப்போம். மேல்தட்டு எதை குறிக்கிறது? நம்முடைய பயம், அச்சம், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், பழைய காரியங்கள், இவைகள் எல்லாம் மேல்தட்டு. இவைகளை நாம் எடுத்துவிட்டு இப்பொழுது கர்த்தர் காய பண்ணியிருக்கிற இந்த புதிய பூமி, புதிய 2025ஐ நாம் பார்ப்போம். இந்த 2025 நமக்கு புதிது, ஆனால் நம்முடைய தேவனுக்கு அது புதிதல்ல. அவர் ஏற்கனவே இந்த ஆண்டுக்குள் அவர் சென்று விட்டார். அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆயிற்றே, ஆதியும் அந்தமும் ஆயிற்றே, முந்திய நித்தியத்திற்கும் பிந்திய நித்தியத்திற்குமான தேவனாயிற்றே. அவர் ஏற்கனவே இதற்குள் கடந்து சென்று விட்டார். இந்த ஆண்டில் நடைபெறப் போகிறவைகள், நாம் சந்திக்கப் போகிறவைகள், நாம் செயல்பட போகிறவைகள், நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனம், திட்டங்கள், லக்குகள் எல்லாவற்றுக்குள்ளும் அவர் சென்று விட்டார். நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மேல்தட்டை எடுத்துவிட்டு பார்க்கும் பொழுது அது காய்ந்திருக்கும். நீங்கள் போன ஆண்டு போல் இந்த ஆண்டு இருக்குமா? இதே போல் கஷ்டத்தில் போகிறேன்னா, இதே பிரச்சனைக்குள்ளே போகிறேன்னா, இதே வியாதி வந்துடுமா, இதே வேதனை வந்துடுமா? அப்படி யோசிக்காதீங்க. விசுவாசத்தோடு கூட நோவா என்றாலே அவன் விசுவாசத்தின் மகன். கர்த்தர் நோவாவோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பார். மேல்தட்டை எடுத்துவிட்டு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தினால் நடங்க சிஸ்டர், விசுவாசத்தினால் நடங்க பிரதர். இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு காய்ந்திருக்கிற பூமியாய், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற பூமியாய், இனி வெள்ளத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன உடன்படிக்கையின் பூமியாய் உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளே, படிப்பை குறித்து யோசிக்காதீங்க. நல்ல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஆண்டவரே, போன ஆண்டு போல நான் ஃபெயில் ஆடுவேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு அந்த மேல்தட்டை எடுத்துகிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய பூமியை வச்சிருக்கிறாரு. ஊழியர்களே, விசுவாசிகளே, ஊழியத்தில் இருக்கிறவங்களே, போன ஆண்டு போல் நானும் ஊழியத்தில் கஷ்டப்படுவேனான்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு விருத்தி இல்லாமல் போயிடுமான்னு பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு புதிய இடங்களுக்கு போங்க, கால் மிதிங்க. கர்த்தர் அந்த இடங்களை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் தருவார். ஜனங்களை ஈடாக தருவார். அநேகரை கர்த்தர் ரட்சிக்கப் போகிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை மகிமையாய் பயன்படுத்துவாராக. ஆகவே நீங்கள் மேல்தட்டை எடுத்துவிட்டு பாருங்கள். இப்பொழுது இந்த பேழை அது
அரராத் மலையிலே அது தங்குகிறது. கர்த்தருடைய கண்மலையிலே அது தங்குகிறது. உங்களுக்கு கர்த்தர் மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இந்த ஆண்டிலே செல்லப்போவது மகிமையின் கர்த்தர், பெரிய தேவன், சிறந்த தேவன். ஆகவே பி ஹாப்பி, பி ஜாய்ஃபுல், பி ட்ரஸ்ட்வர்தி. கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை விடாமல் பயணப்படுங்கள். மேல்தட்டை நீக்குவோம். கர்த்தர் நமக்கு செழிப்பான மேட்டை தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே, காய்ந்த பூமியை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். நாங்கள் மேல்தட்டை நீக்குகிறோம். பயம், அச்சம், கலக்கம் பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. யாரெல்லாம் பழசு நடந்துருமோ, பழசு போல இருக்குமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எந்த அச்சமும் இல்லாமல் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய எங்கள் தேவனை நோக்கி பொறுமையோடு ஓட பிள்ளைகளுக்கு பலன் தாரும். ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். சகோதர சகோதரிகளுக்கு பலன் தாரும். வயதானவர்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொருவரும் உடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்க, காய்ந்ததொரு பூமிக்குள்ளே கடந்து செல்ல, புதிய பூமிக்குள்ளே கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சபை முழுவதுக்கும் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மிகமேலாமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.